ஓம் சாந்தி. பிரம்மா பாபாவின் சிறப்பு அம்சங்கள் பாகம் 3. ஆன்மீக திருஷ்டி மற்றும் விருத்திக்கான, அதாவது உள்மன உணர்விற்கான பயிற்சி. 1. ஆரம்பத்திலிருந்து பாபா ஆத்ம அபிமானி திருஷ்டி மற்றும் நடத்தையில் ஆழ்ந்த விருப்பம் கொண்டிருந்தார். பாபா இந்த அழகான தபஸ்யாவினை எழுதுவதன் மூலம் ஆரம்பித்தார். திருஷ்டியை அளித்தார். இந்த பயிற்சியின் மூலம் சிறியவர், பெரியவர், பணக்காரர், ஏழை மற்றும் ஜாதி, நிறம் போன்ற அனைத்து வித்தியாசங்களும் அழிந்தது. அதனால் ஒவ்வொருவரும் பாபா தம்முடையவர் என்பதை உணர்ந்தனர். அதனால் ஒவ்வொருவரும் பிரம்மாவின் பிராமண குழந்தைகளாகி ஆத்ம திருஷ்டி மற்றும் நடத்தை மூலம் லௌகீக மற்றும் ஸ்தூல உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் சமம் என்னும் மனோநிலையை கொண்டு வர முடியும். 2. திருஷ்டியில் உலகம் உருவாக்கப்படுகின்றது என்பது சான்றோர் வாக்கு. நம்முடைய முதல் பாடமே அனைவரையும் சகோதர பாவனையுடன் பார்த்தல்லாகும். உங்கள் பார்வையை மாற்றுவதன் மூலம் அனைத்தையும் தானாக மாற்ற முடியும். எப்பொழுது ஆத்மா என பார்க்கின்றீர்களோ அப்பொழுதே இந்த உலகம் பழையதாகிவிட்டது என்பதை இயற்கையாகவே உணர முடியும். உங்களுடைய பார்வையை மாற்றுவதன் மூலம் இந்த உலகம் மற்றும் சூழ்நிலையே மாறும். உங்களுடைய குணங்கள் மற்றும் செயலும் கூட மாறிவிடும். அதனால் ஆத்ம திருஷ்டி மற்றும் உள்மன உணர்வில் இயற்கையாகவே இருக்க பயிற்சி செய்யுங்கள். 3. உங்களுக்குள் பேசிக்கொண்டு இருக்கும்போது கூட சரீரத்தில் இருந்தாலும் ஆத்மாவையே காணுங்கள். இந்த முதல் பாடத்தை வாழ்க்கையில் கொண்டு வருவதால் மற்ற அனைத்து தாரணைக்கான விஷயங்களும் இயல்பானதாகிவிடும். ஆத்ம அபிமானி நிலையில் இருப்பது என்றால் தன்னை பூஜ்யம், அதாவது 0 என்னும் நிலையில் நிலைத்திருப்பதாகும். அதாவது பழைய சம்ஸ்காரம் எதுவுமே இல்லாத நிலை. இந்த பயிற்சி மூலம் அனைத்து பலவீனங்களும் முடிந்து ஆச்சரியப்படும் வகையில் சேவை செய்ய முடியும். சேவையில் வியப்படையக்கூடிய காரியங்களை செய்ய முடியும். 4. ஆத்ம திருஷ்டி மற்றும் மனோநிலையை உருவாக்க சித்திரத்தில் இருக்கும் சைத்தன்ய சக்தியை பாருங்கள். சித்திரத்தில் இருப்பவரின் திவ்ய செயல்களை காணுங்கள். இவ்வாறு காணுவதன் மூலம் சித்திரத்தில் இருந்து விலக முடியும். அதாவது தேக உணர்விலிருந்து விலக முடியும். இந்த முக்கியமான பயிற்சி மூலம் பழைய சம்ஸ்காரங்கள் மற்றும் பழைய விஷயங்கள் முடிந்து போகும். 5. ஸ்தூல சரீரத்தை பார்த்தாலும் உங்களுடைய பார்வை ஆத்மாவை நோக்கி செல்ல வேண்டும். சரீரத்தை கண்டாலும் அது தெரியக்கூடாது. இப்பயிற்சியானது ஆன்மீக திருஷ்டி மற்றும் மன உள் உணர்வை உருவாக்குவதற்கு மிகவும் தேவையானதாகும். இதன் மூலம் உங்கள் பார்வை சுத்தமானதாகுகின்றது, அதாவது தூய்மையாகுகின்றது. ஏனெனில் முதலில் பார்வை பார்க்கின்றது, பின் உள் மனோநிலை செய்கின்றது. ஆன்மீக திருஷ்டி என்பது தன்னையும் மற்றவரையும் ஆத்மா என காணுவதாகும். இந்த பயிற்சி மூலம் பிரம்மா பாபா லௌகீக ஸ்தூல விஷயங்களையும் அலௌகீகமாக மாற்றினார். எனவே தந்தையை பின்பற்றுங்கள். 6. எப்படி ஒரு மின்கம்பியை மற்ற கம்பியுடன் இணைக்கும்போது அதன் மேல் இருக்கும் மின் தடையான பிளாஸ்டிக் உறையை நீக்கினால் மட்டுமே முழு மின் தொடர்பை ஏற்படுத்த முடியுமோ அதுபோலவே தன்னை ஆத்மா என உணர்ந்து
தேக உணர்விலிருந்து விலகியிருங்கள். மற்றவர்களையும் தேகி, அதாவது ஆத்ம அபிமானத்தில் கொண்டு வரக்கூடிய சேவையை செய்ய வேண்டும். எப்பொழுது நாம் இருந்து கொண்டே இறந்து விடுகின்றோமோ அப்பொழுது நம்முடைய பழைய பிறப்பின் பார்வை மற்றும் விருத்தி முடிந்துவிடும். அதற்காக நான் நிராகார ஆத்மா என்பதை அபியாசம் செய்யுங்கள். 7. எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அதனுடைய ஆன்மீக சொரூபத்தையே காணுங்கள். ஏனெனில் உங்களுடைய விருத்திக்கேற்றவாறு பார்வையும் இருக்கின்றது. நம்முடைய மனோநிலை தேக உணர்வால் சஞ்சலமானதாக இருப்பின் அது மற்றவர்களின் மனோநிலைகளையும் சஞ்சலப்படுத்தும். அதனால் பார்வையும் சரியானதாக இருக்காது. அதனால் தன்னை சரீரம் அல்ல ஆத்மா என உணருங்கள். அதனால் உங்கள் பார்வையும் மாறும். ஆன்மீக அலௌகீக தெய்வீக பார்வையை உருவாக்குங்கள். இவ்வாறு உங்கள் பார்வை மற்றும் உள்ளுணர்வு மாறும்போது உங்கள் கண்கள் மற்றவர்களுக்கு சாட்சாத்காரம் அருளக்கூடிய அதிசய கண்கள் ஆகிவிடும். 8. ஆன்மீக திருஷ்டி மற்றும் விருத்தி மூலம் எப்பொழுது தொடர்ந்து நம்முடைய ஆன்மீக சொரூபத்தை தெளிவாக நீண்ட நேரத்திற்கு உணர முடிகின்றதோ அப்பொழுது உங்களுடைய எதிர்கால ஆஸ்தியை, அதாவது வருங்காலத்தின் சம்ஸ்காரங்களை உங்களால் உணர முடியும். எப்படி இந்த பயிற்சி மூலம் சாக்கார பாபா சத்தியயுகத்தின் சம்ஸ்காரங்களை தெளிவாக உணர்ந்திருந்தாரோ அது போலவே வருங்காலத்தினுடைய சம்ஸ்காரங்கள் நம்முடைய உணர்வில் இருக்க வேண்டும். ஆனாலும் எப்பொழுது ஆத்மஸ்வரூபத்தை தெளிவாக பார்க்கும் அனுபவம் ஏற்படுகின்றதோ அப்போதுதான் இது சாத்தியம் ஆகும். 9. பிரம்மா குமார் அல்லது பிரம்மா குமாரி என கூறும்போது பிரம்மா பாபாவின் சொரூபம் உங்கள் உணர்வில் வருவது போல் நீங்கள் சிவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆதலால் உங்களுடைய சொரூபம், அதாவது நிராகார ஜோதி ரூபமும் உங்கள் உணர்வில் இருக்க வேண்டும். உங்களை நிராகார ஆத்மா என உணர்ந்து மற்ற நிராகார ஆத்மாக்களுடன் பேசுங்கள். இரு புருவங்களுக்கு மத்தியில் ஒளிவிடும் நட்சத்திரத்தை மட்டுமே காணுங்கள். எப்பொழுது இந்த முதல் பாடத்தை முடிக்கின்றீர்களோ அப்பொழுது தந்தையைப் போன்று மற்ற ஆத்மாக்களுக்கு சாட்சாத்காரம் கொடுக்க நிமித்தமானவர்கள் ஆக முடியும். 10. ஆன்மீக திருஷ்டி மற்றும் விருத்தியை உருவாக்கும் போது திவ்ய குணங்கள் மீது கவர்ச்சி ஏற்படும். அதாவது ஆன்மீக சொரூபத்தின் சாரம் வெளிப்படும். ஆன்மீக சொரூபத்தில் நிலைக்க வேண்டுமெனில் உருவத்தை மறந்து ஆத்மாவை மட்டும் உணருங்கள். இது மிகவும் ஆழமான மற்றும் சூட்சுமமான முயற்சி ஆகும். எனவே சரீரம் என்னும் பெட்டியில் இருக்கும் ஆத்மா என்னும் நட்சத்திரத்துடனேயே உங்களுடைய அன்பும் சம்பந்தமும் என்பதை அனுபவம் செய்யுங்கள். 11. நிலையான தபஸ்வியாக நெற்றியில் வீற்றிருக்கும் ஆத்மஸ்வரூபத்தை தவிர வேறு எதையும் நீங்கள் புத்தியில் உணரவோ அல்லது பார்க்கவோ கூடாது. ராஜோகுணம் அல்லது மோசமான தமோகுணமுடைய ஆத்மாவாக இருந்தாலும் அல்லது உங்களுடைய முயற்சியை சோதிப்பதற்கு நிமித்தமாக வந்த ஆத்மாவாக இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சேவை மனப்பான்மையுடையதாக இருக்க வேண்டும். அதாவது மங்கள சுப பாவனை ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் இருக்க வேண்டும். இதுவே ஆன்மீக திருஷ்டி மற்றும் விருத்திக்கான பயிற்சி ஆகும். 12.
நிலையான ஸ்திதி என்னும் ஆசனத்தில் அமர வேண்டுமெனில் சதா அழியாத ஆசனத்தில் அமருங்கள். உங்களை அழியாத சொரூபமாக்கி நெற்றியில் இருக்கும் ஆசனத்தில் வீற்றிருப்பதாக உணர்வீர்களானால் அழியாத ஆசனத்திலும் மேலும் பப்தாதாவின் இதய சிம்மாசனத்திலும் அமர முடியும். இந்த அழியாத ஆசனம் ஆடாத அசையாத நிலையான ஸ்திதியின் ஆசனமாகும். இந்த ஸ்திதியின் மூலம் தந்தையை போன்று நிராகாரி மற்றும் நிர்விகாரி நிலையை இயல்பாக அடைய முடியும். 13. மற்றவர்களின் தொடர்பில் வரும்போதும் பேசும்போதும் அவர்களின் நெற்றியில் இருக்கும் மாணிக்கத்தை பாருங்கள். பாம்பை பார்க்கின்றவர்கள் அதன் மாணிக்கத்தை காணுங்கள். சரீரத்தை பார்க்கின்றோமெனில் அருவருக்கத்தக்க மோசமானதை பார்க்கின்றோம் எனும் ஸ்லோகனை சதா நினைவில் நிறுத்துங்கள். தேகதாரியை நினைப்பது என்பது மோசமானதாகும். எப்பொழுது கெட்டதை பார்க்காமல் கெட்டதை நினைக்காமல் இருக்கின்றோமோ அப்போது ஆன்மீக பார்வை இயல்பாக வந்துவிடும். 14. சரீரத்தை பார்த்தாலும் ஆத்மாவை பார்க்கும் பாடத்தை மிக அவசியமானதாக்குங்கள். ஆத்மாவை பார்ப்பதோடு கூடவே ஆத்மாக்களின் தலைவருடன் ஆன்மீக உரையாடல் செய்யும்போது நீங்கள் ஆன்மீக ரோஜா ஆகிவிடுவீர்கள். சில சமயம் தன்னை பாபாவின் கண்ணின் மணியாக அனுபவம் செய்யுங்கள். அதாவது பாபாவின் கண்களில் மூழ்கி இருப்பது என்பதாகும். நெற்றியில் மிளிரும் நட்சத்திரமாக உணருங்கள். இந்த உணர்வே உங்களை பாபா சமமாக ஆக்கிவிடும். இதன் மூலம் தேக பார்வை மற்றும் தேக உணர்வு நீங்கி போகும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.